பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்பும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. எபேசியர் 1:18-19 வாசிப்போம். தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆமென். போன வாரம் நாம பைபிள் ஸ்டடி பண்ணணும் இதே வசனத்தை வைத்துதான். பரிசுத்தவான்களுக்கு தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று. அப்ப கர்த்தருக்குள்ளாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சுதந்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 தூண்களாக நாம பார்த்தோம். அதுல 2 காரியங்களை நாம பார்த்தோம். மீதி 3 இருக்கிற காரியங்களை இன்னைக்கு நாம தொடர்ந்து அதை குறித்து தியானிக்க போகிறோம். அதற்கு முன்னாடி நாம இந்த வசனத்துக்குரிய அர்த்தங்களை புரிஞ்சுக்கிட்டு போன வாரம் பண்ணின ஒரு பைபிள் ஸ்டடியோட அந்த சுருக்கத்தோட நாம தொடர்ந்து தியானிப்போம். அப்ப முதல்ல இங்க பவுல் சொல்ற வார்த்தை, அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்ப இதற்குரிய கிரேக்க வார்த்தை, அந்த மனக்கண்ணுக்குரிய அந்த கிரேக்க வார்த்தை, அதை நம்ம மொழிபெயர்த்து தமிழ்ல பார்த்தோம்னா இருதயத்தின் கண்கள்ங்கிற வார்த்தை தான் இருக்கிறது. அப்ப சாதாரண கண்கள், நாம நம்மளுடைய 5 புலன்கள்ல ஒரு புலனாகி அந்த கண்கள் மூலியமாக நாம உலகத்தை காண்கிறோம். ஆனா நமக்குடைய இருதயத்தின் கண்கள், அதுதான் ஆவிக்குரிய உண்மைகளை நம்மளால கர்த்தரோட இசைந்து இருக்கும் பொழுது அது எல்லாவற்றையுமே நாம புரிந்து கொள்ள முடியும். சோ இதற்கு ஒரு நல்ல உதாரணம், எலிசாவை அரெஸ்ட் பண்ணுவதற்காக, கைது செய்வதற்காக நிறைய ராஜாக்கள் பாளையம் இறங்கி படைகளை கொண்டு சேர்த்து கொண்டிருந்தார்கள். அவருடைய வேலைக்காரன் அன்று இரவு அதை பார்த்து பயந்து போய் தன்னுடைய எஜமான் கிட்ட சொல்றாரு, நம்மளை சுத்தி பெரிய படைகள் இருக்கிறதே அப்படின்னு சொல்றப்ப, அப்ப கர்த்தரோட ஏற்கனவே எலிசா இசைந்து இருக்கிறார். அப்ப வேலைக்காரனுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கும்படி அவர் கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணும் பொழுது, அங்க அந்த வேலைக்காரனுடைய ஆவிக்குரிய கண்கள் திறந்த உடனே அவன் பார்த்தது பாத்தீங்கன்னா, எலிசாவை சுற்றி அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான்னு சொல்றப்ப, அவன் அந்த ஆவிக்குரிய கண்கள்ல காரியங்களை பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா, அவனுக்கு முதல்ல இருந்தது பயம் வெளியே போனது. அதற்கப்புறம் அவனுக்கு உண்டான அந்த தைரியம் வந்தது. சோ இததான் பவுல் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரத்துல சொல்லிப்பாரு, ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்கிறோம். ஏன்னா ஜென்ம சுபாவ மனுஷங்களுக்கு தேவனுடைய ஆவிக்குரிய காரியங்கள் எதுவுமே புரியாது. அவனுக்கு அது பைத்தியமாக தோன்றும். ஆனால் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆனா நாம எல்லோருமே இங்க கூடியிருக்கிறவர்கள் யார் யாரெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே ஆவிக்குரியவைகள் சொல்லிதான் ஆவிக்குரியவன் என்று சொல்லிதான் வசனம் சொல்லுகிறது. 15வது வசனத்துல பார்த்தோம்னா, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவராலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். அப்ப இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம்னாக்க 3 விஷயங்களை குறிச்சு பவுல் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. முதல்ல பாத்தீங்கன்னா, நாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று நாம ஒவ்வொருத்தருமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது பவுலுடைய ஆசை இல்லை. அது பவுல் ஆவியானவரால் உந்தப்பட்டு எழுதினது. உறுதியான நம்ம ஒவ்வொருத்தருக்கும் எதிர்காலம் இருக்கிறது, நிச்சயமான ஒரு எதிர்காலம் இருக்கிறது அப்படிங்கிறதுதான். நாம யாரு கர்த்தரை தெரிந்து கொள்ளவில்லை, கர்த்தர் தான் நம்மை தெரிந்து கொண்டார் மிகுந்த கனிகளை கொடுப்பதற்காக. அப்ப அவர் தெரிந்து கொண்ட அந்த அழைப்பை குறித்து நமக்கு அதற்குரிய நம்பிக்கை என்ன அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதற்குரிய ஆவிக்குரிய கண்களை, இருதயத்தின் கண்களை கர்த்தர் திறந்து கொடுக்குன்னு சொல்லி
பவுல் வந்து ஜெபம் பண்றாரு. அப்ப நம்பிக்கை பாத்தீங்கன்னா, உலகத்தாருடைய நம்பிக்கை இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிற நம்பிக்கைக்கு உள்ள வித்தியாசம் பார்த்தோம்னா, உலகத்தார் வந்து சொல்லுவாங்க, ஆகலாம் ஒரு யூகத்தின் படையில ஒரு நம்பிக்கை வைப்போம், சூழ்நிலையை பொறுத்தது, அது கிடைச்சா கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காம போச்சுனாக்கா சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறக்கூடியது அப்படிங்கிறது தான் உலகத்தாருடைய நம்பிக்கை. ஆனா கிறிஸ்துவின் மேல் உள்ள நம்பிக்கை என்பது முழு நிச்சயம். அவருடைய வார்த்தைகள், வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என் வார்த்தைகள் ஒளிந்து போவாது. அது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் மேல் அவர் கொடுத்த அந்த வாக்குறுதிகள் என்றென்றுமே மாறாதவைகள். அதுதான் நம்ம எல்லோருடைய நம்பிக்கையுமே. அப்ப இதற்கு ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, ஒரு தந்தை தன் மகனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு, நான் இன்னும் ஒரு வாரத்துல வந்துருவேன் அப்படின்னு சொல்லி கடிதம் எழுதுறாரு. அந்த மகன் கடிதத்தை பார்த்து தன்னுடைய தந்தைக்காக காத்திருக்கிறார். ஏன்னாக்க தன்னுடைய தந்தையின் மேல் அவர் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை தான். அதுபோலதான் தேவன் நம்மை வந்து அழைத்திருக்கிறார், பரலோக ராஜ்யத்துக்குள்ள அழைத்திருக்கிறார். அவர் எல்லாவற்றையுமே நமக்கு வந்துட்டு பகிர்ந்து கொடுத்திருக்கிறாரு. அப்ப அதற்குரிய நம்பிக்கை, அதுதான் வந்துட்டு அடிப்படையான அஸ்திவாரம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம மறுபடியும் பிறந்ததுக்கு அப்புறம் நாம நடக்க வேண்டிய அஸ்திவாரமே நம்முடைய நம்பிக்கை, தேவனுடைய வார்த்தையின்மை. இரண்டாவது, பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று நாம ஒவ்வொருவருமே வந்து தெரிந்து கொள்ள வேண்டும். இதுல 3 வார்த்தைகள் இருக்கு இந்த வாக்கியத்துல. முதல்ல வந்துட்டு சுதந்திரம். நமக்கு கர்த்தர் அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் வைத்திருக்கிற பிள்ளைகளுக்கு என்னென்ன காரியங்களை சுதந்திரமா அவர் கொடுத்திருக்கிறாரு. அந்த சுதந்திரமா கொடுத்த காரியத்திற்காக நாம அதற்காக ஜெபிக்கவே தேவையில்லை. அது நம்முடைய சொத்து அப்படிங்கிறத நாம முழுமையாக அதை அறிந்து கொள்ள வேண்டும். அப்பதான் நம்மளுடைய ஜெபமே, அந்த ஜெபத்துடைய விதங்களே வந்து மாறும். 2வது பாத்தீங்கன்னாக்கா மகிமையின் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதன் மகிமை அப்படின்னா அதற்குரிய அந்த தன்மை என்ன, ஐஸ்வர்யம்னா அதனுடைய அளவு என்ன அப்படிங்கிறதை நாம வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். உபாகமம் 32:9 வாசிப்போம். கர்த்தருடைய ஜனமே அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம். ஆமென். ஆமென். தேவன் நம்மை தனது சுதந்திரம் என்று அவர் வந்துட்டு அழைக்கிறார், பார்க்கிறார். நாம் அவரை நம் சுதந்திரமாக பெற்றுக்கொண்டோம். அப்ப ஒரு ராஜா தன்னுடைய குழந்தைக்கு ராஜ்யம் முழுவதும் சுதந்திரமாக கொடுத்துட்டு அவர் ஊருக்கு சென்றிருக்கார். ஆனால் அவருடைய பிள்ளைகள் வந்து அந்த ராஜா அவருடைய பிள்ளைங்கிறத அவர்கள் வந்து முழுமையாக அறிந்து கொள்ளாமல் ஒரு நெரிசலான குடிசையில வந்து அவங்க வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப தங்கள் சுதந்திரம் என்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்பதுதான் வந்து எபேசியருக்கு அவர் வந்து கடிதம் எழுதும் பொழுது அவர்களுடைய அந்த மனக்கண்களை அறிந்து கொள்ளக்கூடிய எல்லா ஞானத்தையும் அறிவையும் தர வேண்டும் என்று அவர் வந்து ஜெபம் பண்ணுகிறாரு. 3வது பாத்தீங்கன்னா அந்த 19வது வசனத்துல, விசுவசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையின் மகத்துவம் இன்னதென்று. இந்த வசனத்தோட கிரேக்க மொழியில போய் பார்த்தோம்னாக்க 4 விதமான கிரேக்க வார்த்தைகள், அந்த வல்லமைக்குரிய வார்த்தைகள் வந்து ஒரிஜினல் லாங்குவேஜ்ல கிரேக்க மொழியில இருக்கிறது. அதோடைய வார்த்தைகளுடைய தமிழ் அர்த்தம் பார்த்தோம்னாக்க, அது முதல் ஒரு வார்த்தை வந்து வல்லமை, 2வது வார்த்தை செயல்படும் சக்தி, ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சக்தி, இன்னொன்று வந்துட்டு சரீர பிரகாரமான படைபலம், உடல் பலத்தை குறிக்கிற அந்த 4 வெவ்வேறு வார்த்தைகளை குறிக்கிற சொற்களை தான் வந்துட்டு கிரேக்க மொழியில வந்து இருக்கிறது. அப்ப விசுவசிக்கிறவர்களால் நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையின் மகத்துவம் அது என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, இயேசு கிறிஸ்துவை அவர் வந்து மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் படியே நாம அவருடைய உயிர் தெழுதலை நாம விசுவசிக்கிற பொழுதுதான் வந்து பாத்தீங்கன்னா அது நமக்குள்ளாக நம்முடைய ஆவி ரட்சிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் நம்ம ஆத்மா முழுமையாக பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஆவி நமக்குள்ளாக வந்து தங்கி இருக்கிறார். அப்ப உயிர் தெழுதல் ஏன் அவ்வளவு முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, மரணம் என்பது அந்த மனித குலத்துல இருக்கிற ஒரு கர்த்தர் வந்துட்டு மரணம்ங்கிறது மனிதர்களுக்கு அவர்
ஆதாம படைக்கும் பொழுது அவர் வந்து என்றென்றைக்கும் வாழணும். ஏன்னா அவர் தன்னுடைய சாயலாக தான் ஆதாம வந்து படைத்தார். ஆனா பாவத்தின் நிமித்தம் ஆவிக்குரிய மரணம் வந்தது. அதன் மூலியமாக எல்லோருமே அந்த மனித குலமே தேவனுடைய மகிமையை இழந்து அந்த மரண பயத்தில் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் வந்துட்டு வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்ப மரணம் என்பது மனித குலத்தின் மிகப்பெரிய ஒரு எதிரி. கல்லறை, மனிதர்கள் அந்த உடல் இறந்ததுக்கு அப்புறம் ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அந்த கல்லறையிலேயோ இல்ல மனிதர்களுடைய உடல்கள் வந்து புதைக்கப்படுகிறது. இதுதான் வந்துட்டு மனிதனுடைய இறுதி எல்லை என்று உலகத்தார் வந்து நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா எல்லைகளையுமே வந்து தன்னுடைய மரணத்தின் மூலியமாக அந்த மனிதர்களுக்கு உண்டான அந்த மரணத்தை அவர் தகர்த்தெறிந்து விட்டார். இததான் வந்து ரோமர் 8:11 சொல்லி இருக்குது. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான சரீரங்களையுமே உயிர்ப்பிக்கிறார். அப்ப நம்பிக்கை என்பது பாத்தீங்கன்னாக்க நாம கர்த்தர் நம்மளை எதற்காக அழைத்தார் என்பதை நாம அறியாமல் இருந்தோம்னாக்க நாம வந்து கஷ்டத்துல சோர்ந்திருப்போம். ஆனால் அறிந்தோம்னாக்க நமக்கு நிலையான நம்பிக்கை நமக்குள்ளாக வளர்கிறது. அந்த சுதந்திரத்தை குறித்து நாம தெரிந்து கொள்ளவில்லைனாக்க ஒரு ஏழையை போலதான் நாம வந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் வாழ்ந்து கொண்டு இருப்போம். ஆனால் அந்த சுதந்திரத்துக்குரிய அந்த ரகசியத்தை நாம் அறிந்து கொண்டால் ராஜகுமாரனை போல நாம இந்த பூமியிலே பரலோக பிரஜையாக வாழ முடியுங்கிறதுதான் வந்து வேத வசனம் நமக்கு தெளிவாகும். அதற்குரிய சாட்சிகளும் நமக்கு வந்து நிறையாக நாம வந்து பார்க்கிறோம். மூன்றாவது, அவருடைய வல்லமையை நாம அறிந்து கொள்ளவில்லை என்றால் என்ன, நம்மளுடைய சரீர பிரகாரமான அந்த பலத்தை தான் நாம வந்து நம்பி செயல்படுகிறோம். ஆனால் நாம அதை முழுமையாக அறிந்து கொண்டால் தேவனுடைய வல்லமை நமக்குள்ளாக, ஏன்னா பவுல் வந்து சொல்றாரு, என்னுடைய பலவீனத்திலே அவருடைய கிருபை வந்து பெருகும் பொழுது அவருடைய வல்லமை என்னுடைய சரீரத்துல வந்துட்டு இன்னும் வந்துட்டு அதிகமாக பெருகுது அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்ப பவுல் இங்க வந்துட்டு ஜெபம் பண்ணுவது பாத்தீங்கன்னாக்க அவர் அறிவையும் ஞானத்தையும்ங்கிறது அவங்களுக்கு அளிக்க வேண்டும்ங்கிறது தான் அவருடைய ஜெபமாக இருந்தது. ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு உலக பிரகாரமான அறிவா இல்லாம அது வந்துட்டு பிராக்டிக்கலா செயல்பாட்டுக்குரிய அறிவு, அது வந்து தேவனிடத்தில் இருக்கிற அந்த உறவை குறித்து தான். ஒரு அப்பா வந்து ஒரு குழந்தை வந்து அப்பா என்னை நேசிக்கிறார் என்பதை வந்துட்டு கேட்டு அறிவதுங்கிறது வேற. ஆனா அனுபவபூர்வமாக அப்பாவுடைய கூட இருந்து அவருடைய பேசி பழகி அவரோட ஒவ்வொரு காரியங்களையும் வந்து அவர் வழியில நடக்கும்போது, அவர் சொல்லி கொடுக்குற வழியில நடக்கும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த அனுபவம் வந்து வேறு. அந்த அனுபவத்துக்காக தான் வந்து இந்த இடத்துல வந்து பவுல் வந்துட்டு ஜெபம் வந்து செய்கிறார். எபேசியர் 1:3. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு சோஸ்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆமேன். நமக்கு கர்த்தர் என்னைக்கு நாம மறுபடியும் ஆவிக்குரிய ரீதியில வந்து நாம வந்து பறந்தோமோ அன்னைக்கே உன்னதங்களிலே நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களையுமே, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தையும் நம்மளை வந்துட்டு ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் இதுல சில விஷயங்கள் அதுல சில விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி ஆசீர்வாதம்லாம் எதையுமே கொடுக்குற அவர் முழுமையான எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு வந்துட்டு கொடுத்திருக்கிறார். ஏன்னா நம்மளுடைய தகுதியின் அடிப்படையில அவர் வந்து எதையுமே வந்து கொடுக்கல. நம்முடைய மறுபடியும் புதிய பிறப்பிலிருந்து நாம புதிய சிருஷ்டியா மாற ஆரம்பிப்பதற்காக அவர் எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறாரு. அதுல நாம வந்து கடந்த வாரத்துல நாம பார்த்தது 5 தூண்கள்னு சொல்லி அவருடைய நீதி, அதிகாரம், இந்த 2 காரியங்களை குறித்து பார்த்தோம். இன்னும் 3 விஷயங்கள் இருக்குது. அவருடைய நாமம், அவரை எப்படி நாம வந்துட்டு அணுக வேண்டும், பரிசுத்த ஆவியானவரை குறித்து. அப்ப இந்த 5 காரியங்களையுமே, இந்த 5 காரியங்களுக்காக நாம இதற்காக ஜெபிக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவரே எனக்கு நீங்க வந்து இன்னும் ஆவிக்குரிய வரங்களை கொடுங்கன்னு சொல்லி நாம ஜெபிப்பது சரியான ஜெபமாக இருக்காது. இவற்றை நாம அடிப்படையாக கொண்டே நாம வந்து ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும்.
அப்ப முதல்ல வாசிப்போமே 2 கொரிந்தியர்ல 5வது அதிகாரத்துல 21. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆமென். நாம் சொந்த முயற்சிகளிலாலோ அல்லது நியாயப்பிரமாணத்தின் கிருகைகளினாலேயோ நாம் நீதியை சம்பாதிக்க முடியாது. இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சிலுவையில் தன்னுடைய மரணத்தின் மூலியமாக அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தி நமக்கு அவருடைய நீதியை இலவச பரிசாக நமக்கு கொடுத்திருக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல முதல் இந்த வசனத்துல உள்ள வார்த்தைகளை நிதானித்து பார்ப்போம். பாவம் அறியாத அவரை அப்படிங்கிறத பாத்தீங்கன்னாக்கா அதுல 3 நிலைகள் இந்த இடத்துல இருக்குது. அவருடைய செயல்களே ஒருபோதுமே பாவம் இல்லை. அதற்கு வசனம் பாத்தீங்கன்னா 1 பேதுரு 2:22 அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவருடைய சுபாவத்துல பாவமே இல்லை அப்படின்னு சொல்லி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எபிரேயர் 4:15 நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவர இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார்னு சொல்லி வசனம் இருக்குது. அதே போல பாவங்களை அனுபவத்தின் மூலியமாக அவர் எதையுமே தெரிந்து கொள்ளவே இல்லை. ஏன்னா அவர்கிட்ட சுபாவத்துல பாவமே இல்லை. அதனாலதான் அவர் தைரியமா கேட்கிறார் யூதர்களை பார்த்து, என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யாராவது என்னை குற்றப்படுத்த முடியுமா? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் விசுவசிக்கவில்லை? அப்ப பாத்தீங்கன்னாக்க ஒரு ஒரு உதாரணமா ஒரு வெள்ளையான ஒரு உடையை வெண்மையான ஒரு உடையை எடுத்து அந்த வெண்மையான அந்த உடையில ஒருபோதுமே கரைப்படாம இருந்துச்சுன்னா எப்படி இருக்குமோ அதே போலதான் இயேசு கிறிஸ்துவின் ஜீவன் அப்படிப்பட்டது. ஆதாம் முதல் இன்று வரைக்கும் எல்லா மனிதர்களுமே பாவத்தினால் பிறந்தவர்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரம் பரிசுத்த ஆவியினால் அவர் அவர் மரியாள் வயிற்றுல கர்ப்பமானாருங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதனாலதான் அவர்கிட்ட பாவ சுபாவமே முழுமையாக இல்லை. ஆனாலும் நம்மை போல அவர் வாழ்ந்து அவர் எல்லா விதத்திலுமே பாவம் செய்வதற்காக எல்லா விதத்திலுமே அவர் துன்பப்பட்டார், கஷ்டப்பட்டார். ஆனா ஒருபோதும் அவருடைய செயல்களிலேயோ அவருடைய எண்ணங்களிலேயோ அவர்கிட்ட பாவமே இல்லை அப்படின்னு தான் வசனம் நமக்கு தெளிவாக இருக்கிறது. நமக்காக பாவமாக்கினார் அப்படிங்கிறது 2வது வார்த்தையை நிதானித்து பார்ப்போம். சோ அந்த வார்த்தையை பார்த்தீங்கன்னாக்க பழைய ஏற்பாட்டுல மனிதர்கள் செய்யற பாவத்திற்காக ஆடையோ மாடையோ பலி செலுத்தி அந்த பாவத்தை அந்த ஆடு மேல பலி செலுத்துவார்கள். ஆனா புதிய ஏற்பாட்டுல கர்த்தர் நமக்காக அந்த மிருகங்களுடைய இரத்தம் பூரணப்படுத்தாது என்பதற்காக நமக்காக அவர் பாவ பலி ஆனாருங்கிறதான் பார்ப்போம். 2வது விஷயம் பாத்தீங்கன்னாக்க ஏசாயா 53:6 வாசிப்போம். நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழ பண்ணினார். ஆமென். ஒன்று, நமக்காக அவர் பலியானார். நம்முடைய எல்லா அக்கிரமங்களையுமே நாம செய்த பாவங்கள், துரோகங்கள் எல்லாவற்றையுமே அவர் மேல சுமத்தினார்னு போட்டிருக்குது. இப்ப இதுல ஒரு 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 குற்றவாளிக்கு ஒரு உதாரணமாக நாம எடுத்துக்கிட்டோம்னாக்க நீதிமன்றத்துல ஒரு குற்றவாளிக்கு மரண தண்டனை அவர்களுக்கு கொடுத்து விட்டாங்க. ஆனா அந்த குற்றவாளிக்காக நீதிபதியே எழுந்து நீதிபதி தன்னுடைய அந்த மேலங்கிய கலட்டி வைத்து விட்டு குற்றவாளியை விடுதலை பண்ணி தானே அந்த தண்டனையை ஏற்றுக்கொண்டால் எப்படி இருக்குமோ அதுதான் நம்முடைய அப்பா மாம்சத்துல வெளிப்பட்டு சிலுவையில நமக்காக நம்முடைய பாவங்களை முழுமையாக அவருடைய சரீரத்துல அவர் மேல சுமத்தப்பட்டது. அப்ப இதுல நமக்கு இன்னொரு உதாரணம் பார்த்தோம்னாக்க உலக பிரகாரமா ஒரு மனிதருக்கு பல லட்சம் கடன் இருக்குது. அவனுக்கு வங்கியில கடன் இருக்குது. வேற யாரோ அவனுடைய சொத்தை அவருடைய நண்பரோ யாரோ அவருடைய சொத்தை விற்று அவருடைய கடனை முழுக்க அடைக்கிறார். சோ இது மாதிரிதான் இயேசு நம் பாவ கடனை தன் இரத்தத்தினால் அவர் முழுமையாக அடைத்து விட்டார். அப்ப 3வது பகுதி பார்த்தோம்னா நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும் படிக்கு. அப்ப இந்த இடத்துல
ஒரு எக்ஸ்சேஞ்ச் நடக்குது, ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்று வந்து நடக்குது. இது எப்படி நடக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா, நம்முடைய பாவங்கள், நம்முடைய குற்றங்கள், நம்முடைய துரோகங்கள் இது இயேசு கிறிஸ்து மேல வந்து திணிக்கப்படுகிறது, சுமத்தப்படுகிறது. அதற்கு பதிலாக நமக்கு என்ன கொடுக்கப்பட்டதுனாக்கா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதியும் அவருடைய பரிசுத்தமும் அவருடைய மகிமையுமே வந்து நமக்கு வந்துட்டு கொடுக்கப்பட்டது. அப்ப இயேசு கிறிஸ்து பாவமற்றவராக இருந்தார், நாம பாவிகள். இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவர், ஆனால் நாம வந்து நீதியற்றவர்கள். ஆனா முடிவுல பாத்தீங்கன்னாக்க, இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவத்திற்காக அவர் பாவமாக்கப்பட்டார், நாம எல்லோருமே நீதிமான்களாக்கப்பட்டோம். சோ இதுதான் வந்துட்டு அவருடைய நீதியை குறித்து நாம வந்துட்டு நம்முடைய நிலை. இன்னைக்கு வந்து நாம எந்த ஒரு தவறு செய்தாலோ நாம பாவிகள் என்ற அந்த எண்ணம் கொண்டு, பிசாசானவன் நம்மளை அந்த நீ குற்றம் செய்தாய், பாவம் செய்தாய், நீ ஒரு பாவி, நீ ஒரு துரோகி என்று நம்மளுடைய மனசாட்சியிலே நம்மை குற்றம் சுமத்துகிறவனாக இருக்கிறான். ஆனா கர்த்தர் வந்து நாம எப்பொழுதுமே நம்ம அப்பா கிட்ட போவதற்கு எந்த ஒரு தாமதமின்றி அவர்கிட்ட சென்றோம்னால் அவர் நம்மை ஒரு மகளாக தான் பாவித்து அவர் வந்து நம்மளை நடத்துகிறார். ரெண்டாவது விஷயம் நாம பார்த்தது வந்துட்டு, நம்முடைய சுதந்திரத்தின் அடுத்த ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைக்குரிய அதிகாரத்தை வந்து கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அதோட சுருக்கத்தை பார்ப்போம். லூக்கா 10:19, அதற்கப்புறம் மத்தேயு 28:18, இது 2 வசனங்களும் சேர்த்து பார்ப்போம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்திரனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். அப்ப இந்த 2 வசனங்களையும் நாம இணைத்து பார்த்தோம் என்றால், கர்த்தர் சகல அதிகாரமும் எனக்கு உண்டு, அந்த அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த 2 வசனத்தையும் வந்து பார்ப்போம். இந்த அதிகாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நம்ம ஒவ்வொருத்தரும் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் வந்து கொடுக்கிறார். அப்ப அதிகாரம் அப்படிங்கிற வார்த்தைய நம்ம கிரேக்க வார்த்தையில பார்த்தோம்னாக்க, அது வெறும் வல்லமை மாத்திரம் கிடையாது, உரிமையுடன் கூடிய அதிகாரம் தான் வந்துட்டு சொல்லியிருக்கு. ஏதோ வெறும் இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு அதிகாரம் இருக்குதுங்கிறத வந்து சொல்லவில்லை, அது உரிமையுடன் கூடிய அந்த அதிகாரம். அப்போ உதாரணமாக ஒரு சாதாரண ஒரு குடிமகன், அவர் வந்து அந்தஸ்துலையும் சரி அரசியலையும் ஒரு பெரிய ஆளாக இருந்தாலுமே வந்து, ஒரு போலீஸ் அதிகாரி அவரை வந்து ரோட்ல போகும் பொழுது நெல்லுன்னு சொன்னா நிற்க வேண்டும். ஏனால் அவருக்கு அந்த அரசாங்கத்தின் அதிகாரம் இருக்கு. அதே போலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம், இதோ வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆகையால் அவரு நமக்கு எல்லா அதிகாரத்தையுமே அவர் வந்து மாம்சத்துல இருக்கிற பொழுது அந்த அதிகாரத்தை எப்படி வந்து செயல்பாட்டுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி லூக்கா 10:19 அவர் தன்னுடைய சீஷர்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து, அவர்களை சுவிசேஷம் அனுப்புவதற்கும், நோய்களை சுகப்படுத்துவதற்கும், பிசாசின் வல்லமையை மேற்கொள்வதற்கும் அவருடைய நாமத்தின் மேல அவர் வந்து அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். அப்ப இயேசு கிறிஸ்து உயிர் தெழுதலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க, அவர் வந்து தன்னை முழுமையாக தாழ்த்தினார்னு இந்த அதிகாரம் வந்து எப்படி வந்துட்டு செயல்பட்டது அப்படிங்கிறத பார்ப்போம். பிலிப்பியர்ல 2ஆம் அதிகாரம் 7-8. தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆமென். ஆமென். அவர் தம்மை தாழ்த்தினார் மனித ரூபம் எடுக்கும் பொழுது. ஏன்னா அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தோம்னா, அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்து தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக அவர் எண்ணாமல், அவர் மனித ரூபம் எடுக்கும் பொழுது முழுக்க ஆவியானவர், பிதாவாகிய தேவன் அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவராக இருக்கும் பொழுது அவரவே முழுமையாக வந்து அவர் சார்ந்திருந்தார்ன்றதை பார்ப்போம். அதற்காக தன்னைத்தானே முழுமையாக அவர் வந்துட்டு தாழ்த்தினார். அந்த தாழ்மை வந்து முழுமையாக எப்படி வந்ததுனாக்க, சிலுவையின் மரணம் பரியந்தமும் கீழ்ப்படிந்தாருங்கிறதான் நம்ம வந்து பார்க்கணும்.
அதனாலதான் வந்து உயிர்த்தெழுதலுக்கு பின் தேவன் அவரை உயர்த்தி சகல அதிகாரத்தையுமே அவர் வந்து கொடுத்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் பாதையை நம்ம பார்த்தோம்னாக்கா பரலோக மகிமையை முழுமையாக விட்டு அவர் மனிதனாக வரும் பொழுது அவர் முழுமையாக தாழ்மையாக தான் முழுமையாக நடந்து கொண்டார். சிலுவை மரணம் வரைக்கும் முழுமையான ஒரு கீழ்ப்படிதல் இருந்தது. அந்த உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அவர் எல்லாவற்றுக்கும் அவருடைய நாமத்தை உயர்த்தி அந்த நாமத்துக்கு எல்லோருமே கீழ்ப்படியணும்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படி கீழ்ப்படியணும்னு பாத்தீங்கன்னாக்கா வானத்தில் உள்ள சகலமும் இயேசுவின் நாமத்தில் வானோர் பூலோகத்தோர் பூமியில் கீழாருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கு அப்படின்னு வந்து வசனம் இருக்குது. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க வானத்துல யாரு இருக்கிறா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க தேவ தூதர்கள் அவருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறார்கள்னு சொல்லி 1 பேதுரு 3:22 தெளிவாக வசனம் இருக்குது. பிசாசுகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு விசுவசித்து அதுங்க வந்துட்டு கண்டு நடுங்குகிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கிறோம். ஆவிக்குரிய அவருடைய சேனைகள் அவர் ஆளுகை இருக்கிறது. அதே போல பூமியில பாத்தீங்கன்னாக்க தானியேல் 2:21 தெளிவாக சொல்லுகிறது, அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறார், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறார். அப்ப அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கடந்த எல்லா நம்மளுடைய வெளிப்படுத்தின விசேஷம் தானியேல் முழுக்க பாத்தீங்கன்னா எல்லா காலங்கள்லயுமே அவர் தான் வந்து வழி நடத்துகிறாருங்கிறதையும் நாம பார்க்க முடியுது. யோவான் 19:11 அவர் வந்து கைது செய்யப்பட்டு பிலாத்து வந்து சொல்றாரு, எனக்கு உன்னை விடுதலை பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்கு, ஏன் பேச மாட்டீங்கன்னு கேட்கிறப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உனக்கு வந்து பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படாது இருந்தால் என் மேல் உனக்கு அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப எல்லா நாடுகளையுமே எல்லா ராஜ்யங்களையுமே வந்து கர்த்தர் தான் ஆளுகிறார். அதே போல புயலை பார்த்து இயற்கையை பார்த்து அவர் வந்துட்டு கட்டளை இடுகிறார். அப்போ பூமிக்கு கீழானவைகள் உள்ள எல்லாவற்றையுமே கர்த்தர் தான் வந்து ஆளுகை செய்கிறார். அதே போல இன்னைக்கு நாம மறுபடியும் யார் யாரெல்லாம் அவருடைய தேவனுடைய பிள்ளையாக பிறந்திருக்கிறோமோ அவர்களை எல்லோருடைய ஆத்மாவிலிருந்து பாவத்திலிருந்து அவர் விடுதலையை வந்துட்டு கொடுக்கிறார். நம்முடைய இருதயங்களை கல்லான இருதயங்களை முழுமையாக மாற்றுகிறார். அவர் நமக்கு பெரிய வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்தது அந்த நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை நமக்கு வந்து வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்காரு. அதற்காக தான் நாம எல்லோருமே ஒன்றாக கூடி அனுதினமும் அந்த நித்திய ஜீவனை நாம இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நாம வந்து சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அதனுடைய பரிபூரணத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். அதற்கப்புறம் அவர் கர்த்தர் வரும் பொழுது நாம் அவரை முகமுகமாக நாம் வந்து தரிசிப்போம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அது சித்தமாக இருக்கிறது. அதை நாம முழுமையாக விசுவசித்து நடந்து கொண்டிருக்கிறோம். அப்ப இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து நம்ம பார்க்கிறோம். அப்போ உலக பிரகாரமாக நம்ம சில ஆதாரங்களை நம்ம வந்து வேதத்துல இருந்து எடுத்து பார்த்தோம்னாக்க அப்போஸ்தலர் 28வது அதிகாரத்துல 3-5 வரைக்கும் உள்ள சுருக்கத்தை பார்த்தோம்னாக்க பவுல் வந்து மால்தா என்கிற அந்த தீவுல அவருடைய கைய வந்து ஒரு பாம்பு வந்துட்டு கடிக்குது. ஆனா அவருக்கு ஒண்ணுமே வந்துட்டு ஆகல. இது உலக பிரகாரமாக மாம்ச பிரகாரமாக கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் வந்து பண்ணி கொடுத்திருக்காங்க. அதே போல அதற்குரிய ஆவிக்குரிய அர்த்தத்தையும் பார்த்தோம்னா சர்ப்பம் அப்படிங்கிறத எதை குறிக்கிறதுனா சாத்தானுடைய குறியீடாக தான் இருக்குது. ஆதி ஆகமத்துல 3வது அதிகாரத்துல சாத்தான் வந்து சர்ப்பமாக வந்தாங்கிறதுதான் வந்து வெளிப்படுத்தின விசேஷத்திலையும் 12:9 சொல்லுகிறது, சாத்தான் பழைய பாம்பு என்று அழைக்கப்படுகிறான். அப்ப தேள்கள் அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்க தேள்களுக்குரிய அர்த்தத்தை நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரத்துல 3 முதல் 10 வரைக்கும் நாம படித்து பார்த்தோம்னாக்க தேள்கள் போன்ற வழியை கொடுக்கும் அசுத்தாவிகள். இப்ப பிசாசும் அவனுடைய தூதர்களும் நம்மேல் எந்த ஒரு ஆதிக்கமும் செலுத்த முடியாது அப்படிங்கிறதான் கர்த்தர் லூக்கா 10:19 அவருடைய அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்படிங்கிறத அதை நாம வந்துட்டு முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா சாத்தானுக்கு எந்தவித அதிகாரமும் இல்லையா அப்படின்னாக்கா அவனுக்கும் வல்லமை உண்டு. அது ஒரு வரையறுக்கப்பட்ட வல்லமை தான். யோவான் 12:31 இதோ இந்த உலகத்தின் அதிபதின்னு வந்து கர்த்தரே வந்துட்டு சொல்றாரு. ஆனா கிறிஸ்துவின் அதிகாரம் பாத்தீங்கன்னாக்க எல்லா சர்வ வானத்திலும் பூமியிலும் பூமிக்கு கீழே எல்லா இடத்துலயும் அவருக்கு அதிகாரம் உண்டு. ஆனா பிசாசானவனுக்கு இந்த உலகத்தின் அதிபதின்னு சொல்லுகிறார். அவனுடைய வேலை என்னது?
இந்த உலகத்தில் உள்ளவர்களை மாயைக்கு ஒப்பு கொடுத்து அவர்களை வஞ்சிப்பது, அவர்களுடைய இருதயத்துல போய் அவர்களை குற்றம் சாட்டுவது பாவத்தின் நிமித்தமாக, அதன் மூலியமாக அவன் மரணத்திற்கு அவன் அதிகாரியாக இருக்கிறான். ஆனா நமக்கும் கர்த்தர் 1 யோவான் 2:1 சொல்லியிருக்கார், அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்காக ஒளியாக இருக்கிறார். அவர் ஏற்கனவே எபிரேயர் 2:14 சொல்லுகிறது, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்திலே அடிமைக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படி ஆனார். அப்ப நமக்கு பிசாசின் மூலியமாக நமக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு ஒன்றுமே நேராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதற்குரிய உண்மையான ஆவிக்குரிய அர்த்தம் என்ன என்பதை நாம யதார்த்தத்துல புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னாக்க நமக்கு உடல்ல வலியே வராதா அப்படின்னு பார்த்தோம்னாக்க நம்ம சரீரத்துல ஏதாவது பிரச்சனைகள் வரும். ஆனா நமக்கு ஆவிக்குரிய அர்த்தம் நம்முடைய ஆத்மா உறுதியாக காக்கப்படும் தான் சொல்லியிருக்குது. கஷ்டம் வராதா? ஆனா நமக்கு கஷ்டம் வரும், ஆனா நித்திய சேதம் வராது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உடல் நோயினால பாதிக்காதா அப்படின்னு பார்த்தோம்னா தேவ நோக்கம் நம்ம மூலியமாக எதுவுமே தடை வராது. அப்ப சாவு வராதா அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்க கண்டிப்பா எல்லா பிறந்த மனிதர்கள் ஒரு நாளைக்கு சாவதான் வேணும். ஆனா நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் கர்த்தரோட நாம முகமுகமாக தரிசிப்போம், நித்திய ஜீவனுக்குள்ள நுழைவோம். இதற்கு வேதத்துல இருந்தே ஒரு உதாரணத்தை பார்ப்போம். பவுல் கல்லெறியப்பட்டான், சிறையில போடப்பட்டான். அவன் பயணம் பண்ண அந்த கப்பல்கள் உடைந்ததுன்னு பார்த்தோம். எவ்வளவு கஷ்டம் வந்தது. ஆனால் அவை எல்லாவற்றிலுமே தேவனுடைய நோக்கம் தடைபடவே இல்லை. கடைசியில பாத்தீங்கன்னா அவன் ரோம ராஜ்யம் வரைக்கும் சென்று அங்க முழுக்க சுவிசேஷம் அவன் மூலியமாக சென்றடைந்தது அப்படிங்கிறத நாம பார்க்க முடியுது. நமக்கு சேதம் வராது அப்படின்னு சொல்லியிருக்கிறது நம்முடைய ஆத்துமாவை குறித்து கர்த்தர் சொல்லியிருக்காரு. அவருடைய வழியில் நடக்கும் பொழுது நமக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த அதிகாரத்தை நாம எப்படி சரியான விதத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கறதுதான் அடுத்த ஒரு தூண். நம்முடைய சுதந்திரத்தின் அடுத்த ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய அதிகாரத்தின் திறவுகோல் இயேசு கிறிஸ்துவின் நாமம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமம் என்பது நாம ஒரு சடங்காச்சாரியமாக உச்சரிக்கப்படும் வார்த்தை அல்ல. அது நமது ஆவிக்குரிய கணக்கில் உள்ள செல்வங்களை எடுக்க பயன்படுத்தும் காசோலையின் அந்த செக் புக்கு கையெழுத்து போன்றதாகும். அப்ப ஜெபத்துல முடிவுல வார்த்தை அல்ல. பல விசுவாசிகள் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே ஆமென் என்பதை ஜெபத்தை முடிப்பதற்காக நாம சடங்காகவே எண்ணக்கூடாது. ஆனால் அது ஜெபத்தின் முடிவல்ல, அது பரலோகத்தின் கருவூலத்தை திறக்கும் திறவுகோலாகும். வாசிப்போம் யோவான் 16:24. இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். ஆமென். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்திலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்ப இந்த இடத்துல ஒரு உதாரணமா நம்ம பார்த்தோம்னாக்க நம்முடைய பேங்க்ல உள்ள ஒரு லாக்கருக்கு நமக்கு ஒரு கீ கொடுத்துருப்பாங்க. அந்த கீ இல்லாம நம்ம பேங்க்ல போய் அந்த லாக்கரை திறக்கணும்னு சொன்னோம்னாக்க எவ்வளவு கெஞ்சினாலும் என்கிட்ட அந்த கீ இல்லைன்னு சொல்லி சொன்னோம்னாலும் அவங்க அதற்கு அனுமதி கொடுக்கவே மாட்டார்கள். ஸோ அது போலதான் நம்ம கிட்ட இருக்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த நாமத்தை கர்த்தர் நம்ம எந்தவித போராட்டமின்றி நம்முடைய இந்த உலகத்தின் பிரச்சனைகளை எளிமையாக மேற்கொள்வதற்கு அந்த நாமத்தை நமக்கு கொடுத்திருக்காரு. அதற்குரிய அந்த வல்லமை என்ன, அதை எப்படி சரியான விதத்துல நாம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பண்டைய காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு அரசன் தன் பெயரை ஒருவனுக்கு பயன்படுத்துவதற்கு கொடுத்தால் அதனுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அதற்குரிய ஒட்டுமொத்த அதிகாரமும் நற்பெயரும் சட்டபூர்வமான உரிமையும் அவனுக்கு அந்த மனிதனுக்கு கிடைத்து விட்டதாகவே கருதப்படுகிறது. சோ அதுதான் அந்த நாமத்துக்குரிய அந்த அதிகாரம். பிலிப்பியர்ல 2வது அதிகாரத்துல 9-11 ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர்
பூதலத்தோர் பூமியின் கீழானவருடைய முழங்கால் யாவும் முடங்குபடிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமென். ஆமென். நமக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல நமக்கு சட்டபூர்வமான அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இதுல ஒரு பழைய ஏற்பாட்டு உதாரணத்துல நம்ம பார்த்தோம்னாக்கா 1 சாமுவேல்ல 17வது அதிகாரத்துல 45வது வசனத்துல தாவீது ஒரு கோலியாத், அவன் உருவத்துல 10 அடிக்கு மேல உயரமா இருந்தான். அவன் அங்க யுத்தத்துல நிற்கும் பொழுது அவனோட அவனை எதிர்த்து நிற்பதற்கு இஸ்ரவேல் படைகள் எல்லோருமே பயந்து கொண்டு இருந்தார்கள். ஆனா இந்த இடத்துல தாவீது போய் என்ன சொல்றாரு, நீ நிந்தித்த இஸ்ரவேலனுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அப்ப அந்த நாமம் இஸ்ரவேலின் தேவனின் ஒட்டுமொத்த நற்பெயரையும் சட்டபூர்வமான வல்லமையுமே அங்கே கொண்டு அவன் ஒரு சின்ன கல்லை எரிந்தான். அதன் மூலியமாக அவனுடைய மரணம் ஏற்பட்டது. அப்ப அந்த நாமத்தின் மேல தேவனுடைய நாமம் நமக்கு இன்னைக்கு புதிய ஏற்பாட்டுல கொடுத்திருக்கிற நாமம் கர்த்தராகிய அந்த இயேசு கிறிஸ்துங்கிற அந்த நாமம். அதுக்கப்புறம் யாத்திராகமம் வாசிப்போம் 14:15-16. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். ஆமென். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கும் எகிப்தியருக்கும் இடையே அவர்கள் மாட்டி சிக்கி கொண்ட பொழுது அந்த எகிப்தியர் படைகள் நெருங்கும் பொழுது அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லோருமே மோசைய முறுமுறுத்து சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மோசைக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம கர்த்தர்கிட்ட போய் முறையிடுறாரு. இப்போ முறையிடுறப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ என்ன என்கிட்ட எதுக்கு முறையிடுற? உங்ககிட்டதான் எல்லாத்தையுமே கொடுத்துருக்கிறேனே, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்ட அப்படிங்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னாக்கா அங்க மோசை கிட்ட அவர் சட்டபூர்வமா அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அதை நீ பயன்படுத்து அப்படிங்கிறத அவர் கர்த்தர் அவருடைய இருதயத்துல பேசுறாரு. அதே போல அவர் அந்த கோலை உயர்த்தின போது கடல் 2ஆக பிரிகிறத பார்க்க முடியுது. அங்க மக்கள் எல்லோருமே அந்த வெட்டாந்தரையில நடந்தார்கள். சோ இதுதான் பரலோகத்திலே நீங்கள் செய்யப்படுவது எதுவோ அது பூலோகத்துல நாம தான் அதை சரியா செய்யணும். அதை செய்வதற்காக தான் கர்த்தர் நமக்கு முழு அதிகாரத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதை நாம சரியா புரிந்து கொண்டு நாம அதை பயன்படுத்த வேண்டும். அதற்காக ஜெபம், அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்துவதற்கு நாம ஜெபம் பண்றது சரியா இருக்குமா அப்படிங்கிறத இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் 16:18. இப்படி அநேக நாள் செய்து கொண்டு வந்தால் பவுல் சினம் கொண்டு திரும்பி பார்த்து, நீ இவளை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அந்த ஆவியுடனே சொன்னான். அந்நேரமே அது புறப்பட்டு போயிற்று. ஆமென். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிலிப்பு பட்டணத்துல பவுல் அங்க சுவிசேஷத்தை சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா ஒரு குறி சொல்ற ஆவி பிடித்த பெண் பவுலை பல நாட்களாக பின்தொடர்ந்து அவரை தொந்தரவு செய்து கொண்டே இருந்தார். அப்ப பவுல் அந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்க கோவப்பட்டு அவர் கட்டளை தான் கொடுக்குறாரு. அங்க கர்த்தர்கிட்ட ஜெபமே பண்ணல. ஏன்னா அந்த பெண்ணுகிட்ட இருக்கிற அந்த அசுத்தாவியை பார்த்துதான் அவர் கட்டளை கொடுத்து வெளியே போன்னு சொல்றாரு. அந்த அசுத்தாவி அந்த பெண்ணை விட்டு வெளியே போயிருச்சு. அப்ப இதே போன்ற அந்த அதிகாரத்தை தான் நமக்கு கர்த்தர் ஏற்கனவே கொடுத்துட்டாரு. நம்மளுடைய சுதந்திரத்தை நாம சரியாக பயன்படுத்துறோமா அப்படிங்கிறத நிதானித்து பார்க்க வேண்டும். அப்ப இயேசுவின் நாமம் என்பது பாத்தீங்கன்னா மந்திரவாதிகள் உச்சரிக்கும் வெறும் மந்திர வார்த்தை அல்ல, அது தேவனுடைய பிள்ளைகள் என்பதையுமே நமது சுதந்திரத்தை நாம் சுதந்திரிப்பதற்காக சட்டபூர்வமான ஒரு ஆவணம் என்பதை நாம அது உறுதிப்படுத்துகிறது. அப்போஸ்தலர் 4:12 வாசிப்போம். அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஆமென். ஆமென்.
அப்ப மனிதர்கள் வந்து ரட்சிக்கப்படுவதற்கு அவருடைய நாமம். அப்ப ரட்சிப்பு நம்ம வந்து முதல்ல வந்து நம்முடைய ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. நாம பாவங்களை அந்த பிசாசின் தந்திரங்களையுமே மேற்கொள்வதற்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் அந்த நாமம் நமக்கு வந்துட்டு முழுமையாக அதிகாரத்தோடு பயன்படுத்துவதற்கு நமக்கு ஏற்கனவே அவர் வந்து கொடுத்திருக்கிறார். அப்ப இதை நாம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், ஒரு தந்தை வந்துட்டு தன்னுடைய முழு சொத்தையுமே நிர்வாகிக்கக்கூடிய அந்த அதிகார பத்திரத்தை வந்துட்டு தன் மகனுக்கு வந்து எழுதி கொடுத்திருக்கிறார். அப்ப மகன் வந்து அந்த பத்திரத்தை வந்து கொண்டு சொல்லும் பொழுது அவன் எதையுமே வந்துட்டு எங்கேயும் வந்துட்டு கெஞ்சி இதை எனக்கு கொடுங்கன்னு கேட்க தேவையில்லை. ஏன்னா அந்த ஆவணமே அவனுடைய சுதந்திரத்தையும் அணுகுவதற்கு ஒரு சட்டபூர்வமான கருவியாக இருக்கிறது. சோ அது போலதான் இயேசுவின் நாமம் என்பது நமக்கு நம்முடைய ஆவிக்குரிய அதிகார பத்திரமாக இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னாக்க, காசோலையில் எவ்வளவு பெரிய தொகை எழுதப்பட்டிருந்தாலும் அதில் நமக்கு ஒரு செக் நமக்கு வந்து கிடைக்குது. பேங்க்ல நம்ம அக்கௌண்ட்ல போட்டு பேங்க்ல போய் நம்ம செக்கை கொடுத்து, நமக்கு ஒருத்தர் செக்கு கொடுத்துருப்பாரு, அதுல கையெழுத்து போட்டு இவ்வளவு பணம் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா அந்த உரியவரின் கையெழுத்து இல்லைனாக்க அந்த செக் வந்துட்டு வெறும் வந்து ஒரு காகிதம் தான், அது ஒரு பேப்பர் தான் பாத்துக்கோங்க. ஆனா இயேசுவின் நாமம் என்பது பாத்தீங்கன்னா பரலோகத்தின் ஒரு பிளாங்க் செக். அதுல வந்து நாம எவ்வளவு வேணாலும் அதுல வந்து நிரப்பி கொள்ளலாம் நம்மளுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையுமே. ஏன்னா கர்த்தர் வந்துட்டு திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வருகிறான், அவன் வேறொன்றுக்கு வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருப்பதற்கும் அது பரிபூரணம் அடைவதற்கும் வந்து சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்துட்டு நமக்கு வந்து பிளாங்கா வந்துட்டு ஒரு செக்ல வந்து கையெழுத்து போட்டு கொடுத்திருக்கிறாரு. அதை எப்படி நாம வந்து பயன்படுத்தணும்? யோவான் 14:14, என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமென். ஆமென். அப்ப என் நாமத்தினாலே நாம எல்லோருமே நம்ம ஜெபத்துல கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை வந்து நம்ம ஜெபத்துல வந்து பயன்படுத்துறோம், முடிவுல வந்து பயன்படுத்துறோம் நம்ம பிதாவுகிட்ட ஜெபம் பண்ணும் பொழுது. ஆனா அதை வந்து அதிகாரத்தோட, அதை முழு நம்பிக்கையோட நாம வந்துட்டு சரியான விதத்துல வந்து அதை எந்தெந்த சூழ்நிலையில நாம அதிகாரத்தோட பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நாம வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். பழைய ஏற்பாட்டுல ஒரு உதாரணம், எஸ்தர் 8:8. இப்பொழுதும் உங்களுக்கு இஷ்டமானபடி நீங்கள் ராஜாவின் நாமத்தினால் யூதருக்காக எழுதி ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். ராஜாவின் பேரால் எழுதப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டதை செல்லாமற் போக பண்ண ஒருவராலும் கூடாது என்றான். ஆமென். அப்ப எஸ்தர் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா அகஸ்து ராஜா தன் அதிகார முத்திரையுள்ள மோதிரத்தை வந்து மெர்தெக்காவிடம் வந்துட்டு அவர் வந்து கொடுக்குறாரு. கொடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க, உங்களுக்கு இஷ்டமான நீங்கள் ராஜாவின் நாமத்தினால எது எழுதணுமோ நீங்க வந்துட்டு எழுதிக்கங்க, ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடுங்கள். அது முத்திரை போடப்பட்டுச்சுனாக்கா அதை மாத்துறதுக்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. அப்ப இயேசுவின் நாமம் என்பது பாத்தீங்கன்னாக்க அரசராகிய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் அந்த முத்திரை மோதிரம் போன்றது. அது விடுவிக்கும் அதிகாரத்தை, அதை மாற்றக்கூடிய அதிகாரத்தை, அதை தடுத்து நிறுத்த யாருக்குமே வந்துட்டு அதிகாரம் கிடையாது என்பதை நாம முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். மார்க்ல 16, 17, 18. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்போது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். ஆமென். அப்ப நாம இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கும் பொழுது நமது தகுதியை நாம வந்து இந்த இடத்துல வந்துட்டு முன்னிறுத்துவதே இல்லை. மாறாக பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இயேசுவின் அதிகாரத்தையே உலகத்திற்கும் இருளின் வல்லமைகளுக்கும் முன்னாக நாம நேரடியாக நாம வந்துட்டு நம்ம ஜெபத்தின் மூலியமாக முன்வைக்கிறோம். பேதுரு வந்து ஒரு முடக்குவாதவனை அவர் முதல்ல செஞ்ச அற்புதம் ஆக்சுவலா. அவரும் யோவானும் அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல போய் பாத்தீங்கன்னாக்க, அவன் பிறந்ததுல இருந்து அவன் முடவனாதான் வந்து இருக்கிறான். ஆண்டவரே இவனை வந்து குணமாக்கும்னு சொல்லி அவன் அங்க வந்து பேதுரு வந்து ஜெபம் பண்ணவில்லை. ஆனா மாறாக தனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த அதிகாரத்தை அவர் நேரடியா பூமிக்கு கொண்டு வந்து நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று கட்டளையிட்டார். அப்ப
பரலோகம் தான் வழங்கிய அந்த நாமத்தை, அந்த இயேசுவின் நாமத்தை அந்த நாம பயன்படுத்தும் போது உடனே அங்கீகரித்து அந்த மனிதனுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்தது. அந்த அந்த நாமத்தின் மேல், அந்த அதிகாரத்தின் மேல் உள்ள நமக்கு எல்லளவும் எந்த ஒரு சூழலையும் நமக்கு சந்தேகமோ இது எப்படி நடக்கும், நடந்தா நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஜெபம் பண்ணக்கூடாது. ஏன்னா இது சட்டபூர்வமான ஒரு விஷயம். நாம எல்லோருமே பரலோகத்தின் பிரஜைகள். அப்ப நம்ம பரலோக பிரஜைகளுக்கு அந்த பரலோகத்துக்குரிய அந்த சட்டங்களை நாம இது எல்லாம் செயல்படும் ஆவிக்குரிய உலகத்துல இது எல்லாமே ஆம் என்றால் ஆம் அப்படியே ஆகும். ஏன்னா அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றே இருக்கிறது. அது எல்லாமே நடக்கும். வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகளோ ஒன்றுமே ஒளிந்து போவதில்லை. அப்ப இந்த நாமத்தை நாம பயன்படுத்தணும். அதே போல கர்த்தரோட இருக்கிற அந்த உறவு, நம்ம அப்பாவோட இருக்கிற உறவுங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அடுத்த ஒரு முக்கியமான நம்மளுடைய சுதந்திரத்தின் அடுத்த ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவருடைய அப்பாவிடத்துல, பிதாவிடத்தில் நமக்குள்ள நேரடியாக அந்த அணுகுதல்ங்கிற ஒரு காரியம் கர்த்தர் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் அந்த ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது என்பதை நாம முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப பிதாவிடத்தில் நமக்குள்ள தாமதமற்ற நேரடியான அந்த அணுகுமுறை என்பது ஒவ்வொரு விசுவாசியும் அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த சுதந்திரத்துக்குள்ள தெரிந்து கொள்ள வேண்டும். அது ஆவிக்குரிய முழு சுதந்திரம். பிதாவை காண நீண்ட காலம் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, அல்லது தூரத்திலிருந்து கெஞ்ச வேண்டிய நிலையும் புதிய உடன்படிக்கையில நமக்கு கிடையவே கிடையாது. தேவனை கெஞ்சும் அந்நியர்களாக அல்லாமல் முழு உரிமையுள்ள பிள்ளைகளாக அவரை எப்படி அணுக வேண்டும் என்பதை பார்ப்போம். கர்த்தர் இதற்காக பார்த்தீங்கன்னாக்க அவரை அணுகுவதற்குரிய அந்த 3 பழைய ஏற்பாட்டுல இருந்த அந்த தடைகளை முழுமையாக அவர் நீக்கிவிட்டார். அப்ப பழைய ஏற்பாட்டில் தேவனை அணுகுவதற்கு பாவத்தின் நிமித்தம் அந்த வெட்கம் இருக்கும். 2வது காரியம் தூரம். அந்த தூரம்ங்கிறது பார்த்தீங்கன்னாக்க திரைசீலைக்கு வெளியே தான் அவர்கள் எல்லோருமே இருப்பார்கள். வருஷத்துக்கு ஒரு முறைதான் அந்த பிரதான ஆசாரியர் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு, தேவனுடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துக்கு அவர் போவார். ஸோ இந்த 3 காரியங்களையுமே அவர் அவர் முழுமையாக தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலியமாக அதை தகர்த்தறிந்து விட்டார். வாசிப்போம் மத்தேயு 27:51. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. ஆமென். ஆமென். அப்ப தேவாலயத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்தில் மறைந்திருந்த அந்த திரைச்சீலையானது தேவனின் பிரசன்னத்திற்கும் நம்ம மனிதர்களுக்கும் இடையிலான அந்த தூரம் மற்றும் தாமதத்தை தான் குறிக்கிறது. அப்ப பிரதான ஆசாரியன் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே உள்ள செல்ல முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தின் மூலியமாக அந்த திரைச்சீலை எங்கிருந்து கிழிக்கப்பட்டது, மேல் தொடங்கி கீழ் மட்டும் 2ஆக கிழிந்தது. சோ இதன் மூலியமாக எந்தவித தடையோ தூரமோ இன்றி நாம் அவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே அவருடைய அப்பாவை அணுகக்கூடிய அந்த வழி நேரடியாக திறக்கப்பட்டது. அப்ப நாம ஜெபம் செய்வதற்கு முதலில் நம்மை தகுதியாக்கி கொள்வதற்காக பல நாட்கள் சுத்திகரிப்பு முறையோ காத்திருக்க வேண்டியதோ எதுவுமே கிடையவே கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து நமக்களித்த அவருடைய அந்த நீதியின் வஸ்திரத்தினால நாம ஏற்கனவே தகுதியாக்கப்பட்டிருக்கிறோம். நாம அப்படி ஏதாவது பாவம் செய்திருந்தோமானால் நாம நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் நமக்கு நம்முடைய பாவங்களை, எல்லா பாவங்களையும் மன்னிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார்னு சொல்லி வசனம் தெளிவாக இருக்கிறது. வாசிப்போம் கொலோசியர் 1:12. ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர்கள் ஆக்கினவரும். ஆமென். ஆமென். இப்ப கர்த்தர் நம்மளை ஏற்கனவே தகுதி உள்ளவராக்கிக்கிட்டார். ஒரு ராஜா இருக்கிறாரு, அந்த ராஜ்யத்துல இருக்கிற ஒரு குடிமகன் அந்த ராஜாவை போய் சந்திக்கணும்னாக்க அவர் முதல்ல பல அதிகாரிகளிடம் அனுமதியை பெற்று பல நாள்
காத்திருந்து அதற்கான ராஜாவை சந்திக்கக்கூடிய அந்த தகுதியான அந்த ஆடையை அணிந்துதான் வந்துட்டு செல்ல வேண்டும். அதே அந்த ராஜாவுடைய ஒரு பிள்ளைகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா, ராஜா சிங்காசனம் எங்க இருக்குதோ அவர் வீட்டில் இருக்கும் பொழுதே கூட அவருடைய பிள்ளைகள் தாமதமின்றி யாருடைய அனுமதியும் இல்லாம நேரா போய் ராஜாவோட மடியில போய் உட்காரக்கூடிய அந்த முழு அதிகாரமும் அந்த அவருடைய பிள்ளைகளுக்கு வந்து இருக்கிறது. இப்ப அதே போன்றுதான் தேவனுடைய சிங்காசனத்தை நாமும் அப்படிதான் வந்து அணுக வேண்டும், தாமதமற்றம். ஏன்னா நம்ம வந்து பாவம் செஞ்சுட்டோம், குற்ற உணர்ச்சியோட நாம அவர்கிட்ட பேசுவதை நிறுத்தக்கூடாது. அப்படி நிறுத்துவதுதான் வந்து பிசாசுடைய பெரிய வந்து ஒரு வெற்றி. அப்ப நான் பாவி, தேவன் என்னை கேட்பாரோ என்ற குற்ற உணர்ச்சியோடு தலையை குனிந்து கொண்டே தேவன் கிட்ட வந்துட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. நாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய வாரிசுகள் என்ற முழு உரிமையோடும் தைரியத்தோடும் அவரை நாம் அணுக வேண்டும். இதைத்தான் வசனம் வந்து எபிரேயர் 4:16 நமக்கு உறுதிபட எடுத்துரைக்கிறது. வாசிப்போம். ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவும். ஆமென். அப்ப நம்மள தைரியமா தான் கர்த்தர் வந்து வர சொல்லி இருக்கிறாரு. அப்ப நம்ம அப்பா கிட்ட பேசும் பொழுது பயந்தோ இல்ல எந்த வார்த்தைகளை நாம அளந்து பேசணும், நாம திறந்த மனதோடு எதையுமே அவர்கிட்ட வந்து மறைக்காம நாம வந்து அவரோட உறவாடலாம் அப்படிங்கிறது அந்த வசனம் வந்து தெளிவாக வந்துட்டு இருக்குது. சோ இதற்கு ஒரு நல்ல உதாரணம் பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டுல தாவீது சங்கீதத்துல சங்கீதம் 13:1 வாசிப்போம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? ஆமென். அப்ப அவருடைய சங்கீதங்கள்ல பாத்தீங்கன்னா தாவீது தேவனிடம் ஜெபிக்கும் பொழுது பேசும் பொழுது பாத்தீங்கன்னா தனது கோபம், அவருக்கு இருந்த அந்த சோர்வு, விரக்தி, பயம் மற்றும் சந்தோஷம் என எல்லாத்தையுமே அவர் வந்துட்டு தடையின்றி அவர் எல்லாத்தையுமே அவர் வந்து வெளிப்படுத்தினார். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறைப்பீர் என்று அவர் கேட்பது பாத்தீங்கன்னா தேவனிடம் அவருக்கு இருந்த அந்த உறவு, அந்த தைரியமான அந்த சுதந்திரமும் வந்து அவரை அணுகுவது, அவர் எப்படி அவர் அணுகுகிறார், பழைய ஏற்பாட்டின் முறைமையின்படி அவர் எப்படி அவர் அணுகிறார்ன்றத வந்துட்டு காட்டுகிறது. அடுத்தது வாசிப்போம். ரோமர் 8:15. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஆமென். அப்ப நாம எல்லோருமே பெற்றிருக்கிற ஆவி வந்துட்டு அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அப்ப இதற்கு ஒரு நல்ல உதாரணம் பாத்தீங்கன்னாக்க அந்த ஊதாரி மைந்தன் அந்த கதை தான். அவன் தன்னுடைய அப்பாவுடைய சொத்தெல்லாம் வாங்கி கொண்டு தன்னுடைய பாகத்தை பிரித்து கொண்டு அவன் எல்லாவற்றையுமே செலவு பண்ணி, வேசிகளத்துக்கு செலவு பண்ணி, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் பன்றி தின்கிற தவிடு கூட கிடைக்காம, அப்ப நம்ம அப்பா கிட்ட போவோம்னு சொல்லி அவன் வந்துட்டு கிளம்பி வரான். கிளம்பி வரும் பொழுது பாத்தீங்கன்னாக்க அவனுக்குள்ள ஒரு தயக்கமும் வந்துட்டு இருந்தது. நம்ம பெரிய பாவம் செஞ்சிட்டோம், நமக்கு தகுதியே இல்லை உங்க பிள்ளையாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தயக்கத்தோட வரான். ஆனா அவங்க அப்பா அவனை பார்த்தப்ப அவனது தயக்கத்தை வந்து முதல்ல வந்துட்டு உடைச்சாரு. அவன் பேசி முடிப்பதற்கு முன்பாக அவனை வந்துட்டு கட்டி தழுவி அவர் முத்தமிடுகிறார். தேவனுடைய சிங்காசனத்துக்கு நாம் வரும் பொழுதும் எந்த தயக்கமும் இல்லாம வர வேண்டும் என்பதுதான் வந்து இது ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்குது. அப்ப கர்த்தர் வந்துட்டு நம்ம அப்பா வந்து நம்மை வந்து கோபத்தோட பார்ப்பாரா அல்லது தண்டிப்பாரா என்ற பயத்தோடு நாம வந்துட்டு அவரை அணுகக்கூடாது. ஏன்னா அது கர்த்தர் நமக்கு அவர் கொடுத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை அவமதிக்கக்கூடிய ஒரு செயலாக இருக்கணும். நம்ம பாவம் செஞ்சோன்னா நமக்குள்ள ஒரு துக்கம் வந்துச்சுனாக்க அந்த துக்கம் வந்துட்டு ஒரு மனம் திரும்புதல் கேட்ட ஒரு துக்கமாக இருந்துச்சுனாக்க அது வந்துட்டு கர்த்தருடைய பார்வையில மிகச்சிறந்ததாகவே இருக்கும். ஏன்னா அப்ப அந்த உறவு வந்துட்டு இன்னமும் வந்துட்டு ஆழமாக வந்து பலப்படுகிறது. அடுத்தது எபேசியர்ல 3:12, அதுக்கப்புறம் எபேசியர்ல 2:8-9 வாசி. அவரை பற்றி விசுவாசத்தால் அவருக்குள் நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோடு தேவனிடத்துல சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரிகையினால் உண்டானதல்ல. ஆமென். ஆமென். அப்ப நம்மளுடைய கிரிகைகள் மூலியமாக நாம வந்து தேவனை
நம்ம அப்பாவிட்ட நம்மளுடைய கிருகைகள் மூலியமாக அவரை வந்து என்றைக்குமே வந்துட்டு அணுக முடியாது, அவர்கிட்ட பேசவும் முடியாது, பெருமை பாராட்டவும் முடியாது. கர்த்தர் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த இலவச அந்த ஈவை நாம வந்துட்டு சரியான விதத்துல வந்து புரிந்து கொண்டோம் என்றால் நமக்கு எப்பொழுதுமே அவர்கிட்ட வந்து சேருவதற்குரிய தைரியம் வந்துட்டு உண்டாய் இருக்கிறதுன்னு வந்து வசனம் வந்து சொல்லியிருக்குது. இதற்கு ஒரு நல்ல உதாரணம் பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல வந்து அந்த பரிசேயனும் ஆயக்காரனும் கர்த்தர் வந்து அது ஓமையாவே வந்துட்டு சொல்றாரு. ஒரு பரிசேயன் தேவாலயத்துக்கு வந்து தன்னுடைய சுய கிரிகைகளை குறித்து சுய நீதியை குறித்து அவன் ஜெபத்துல வந்துட்டு பெருமையா வந்து எடுத்து வைக்கிறான். ஆனா அதே போல அங்க வந்து ஆயக்காரனும் தன் செயல்களை வந்து எங்கேயுமே வந்து சொல்லாம தேவனுடைய கிருபையை மட்டுமே வந்து அவன் வந்துட்டு சார்ந்திருந்தான். அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த பரிசேயனுடைய ஜெபங்கள் எதுவுமே வந்துட்டு கேட்கப்படல. ஆனா ஆயக்காரனுடைய ஜெபம் வந்து அவன் அவங்க அப்பா கிட்ட அந்த அணுகின முறை பாத்தீங்கன்னாக்கா அவனுக்கு முழுமையாக அவனுடைய ஜெபம் வந்துட்டு ஏற்கப்பட்டது. இவனே நீதிமானாக்கப்பட்டான்னு வந்துட்டு ஏசப்பா வந்து சொல்றாரு. அதே போலதான் வந்து சிலுவையில அறையப்பட்ட அந்த ஒரு கல்வன், அவன் எந்த ஒரு கிரிகையுமே வந்து செய்யல, அவன் ஞானஸ்தானமும் எடுக்கல. அவன் வந்து யூதர்களுக்கு அந்த கொடுக்கப்பட்ட அந்த 612 கட்டளைகள்ல வருடம் வந்து தேவாலயத்துக்கு போய் பலி செலுத்த வேண்டும் ஆண்கள், அதையும் அவன் வந்து செலுத்தின மாதிரி தெரியல. அவன் ஒரு பெரிய பாவியா தான் இருந்தான். ஆனா அவனுக்கு கர்த்தருடைய கிருபை, கடைசி நேரத்துல கர்த்தரை மனத்தால் அவன் ஏற்றுக்கொண்டு உங்களுடைய ராஜ்யத்துல நீங்க வரும் பொழுது என்னை நினைவு கூறுங்கன்னு சொன்னப்ப பாத்தீங்கன்னாக்க அவன் முழுமையாக அந்த சத்தியத்தை முழுமையாக புரிஞ்சு கொண்டதுனாலதான் அவனுடைய இருதயத்திலிருந்து அந்த வார்த்தை கர்த்தர் என்ன சொல்றாரு, இன்றைக்கே நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப இந்த இடத்துல வந்துட்டு கர்த்தரை அணுகுவதற்கு யாருமே இடைத்தரகர்கள் யாருமே நமக்கு தேவையில்லை. இதுதான் வந்து வசனம் வந்து வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2:5. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. ஆமென். ஆமென். அப்ப இந்த இடத்துல வந்துட்டு கர்த்தர்கிட்ட பேசுவதற்கு, தேவனிடம் பேசுவதற்கு பரிசுத்தவான்களோ மனித பழைய ஏற்பாட்டு முறைமையின்படி ஆசாரியர்களோ நமக்கு தேவையில்லை. நாம் நேரடியாகவே பேச முடியும். ஏன்னா கர்த்தர் நம்மளை வந்து ராஜரீக ஒவ்வொருவருமே அவருடைய பிள்ளைகள் அத்தனை பேர்த்தையுமே ராஜரீக ஆசாரியர்களாக தான் வந்திருக்காங்க. அப்ப ஆசாரியர்கள் நேரடியாக நாம நம்ம அப்பா கிட்ட பேசுவதற்கு எந்த தடையுமே கிடையாது. அது யார் மூலியமாவது போகணும் அப்படின்னு சொல்லி நாம மற்றவர்களை எப்பொழுதுமே வந்து நம்பிக்கொண்டிருப்பது அது நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை வந்து முழுமையாக நாம் அறிந்து கொள்ளாததுனாலதான். ஏன்னா இவங்க ஜெபம் பண்ணா இல்ல இவர்கள்ட்ட போய் நம்மளுடைய, ஏன்னா நமக்கு வந்து ஒருவருக்கு ஒருவர் வந்து தாங்கி பலவீனங்களை நாம வந்துட்டு ஒருவருக்கு ஒருவர் தேற்ற வேண்டும், தாங்கி கொள்ள வேண்டும், உதவி செய்ய வேண்டும்ங்கிற காரியம் இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல வந்து நாம வந்து எல்லோருமே வளர வேண்டும், கர்த்தருக்குள்ளாக வளர வேண்டும். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை முழுமையாக புரிந்து கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை நாம ஏற்கனவே பெற்றுக்கொண்டோம். அப்ப பெற்றுக்கொண்டோமானால் அதுல வந்து நாம அதன்படி நாம வந்துட்டு செயல்பாட்டிலையும் நாம வந்து காட்ட வேண்டும்ங்கிறது தான் வந்துட்டு தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. கடைசியா வந்து பார்த்தோம்னாக்க பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறாருங்கிறத நமக்கு வந்து வேதத்துல தெளிவாக பல இடங்கள்ல வந்துட்டு இருக்கிறது. வாசிப்போமே 2 கொரிந்தியர்ல 1 அதிகாரத்துல 21-22. உங்களோட கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே. அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஆமேன். ஆமேன். அப்ப முதல்ல பாத்தீங்கன்னாக்க இந்த நமக்கு இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம்னா அவருடைய சுதந்திரத்துல முதல்ல பாத்தீங்கன்னா நீதி, அவருடைய அதிகாரம், இயேசுவின் நாமம், நம்ம பிதாவை எப்படி நாம வந்துட்டு அணுகுவது, இந்த சுதந்திரங்களை எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிணைத்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையில எப்படி வந்து செயல்படுத்துவதுன்னு சொல்லி மையமாக நமக்குள்ளாக இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் தான். சோ அவர் நமக்கு அச்சாரமாக, நம்ம என்னைக்கு வந்து இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக மரித்தார், அவர் உயிர்த்தாருங்கிறதை நாம வந்து விசுவசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க அவர் நமக்குள்ளாக வாசிப்போங்க. எபேசியர் 1:13-14 வாசிப்போம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷம் ஆகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போட்டீர்கள். அந்த 14 வாசிப்போம்.
அவருக்கு அவருக்கு சொந்தமானவர் சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். ஆமென். ஆமென். அப்ப சுதந்திரத்தின் முதல்ல வந்து விசுவாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நாம வந்து முத்திரை போடப்படுகிறோம். நாமளே பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய சரீரத்துல உங்களுடைய இருதயத்துல இருக்கும்போது நாம தான் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை பாத்தீங்கன்னாக்க, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். அப்ப அச்சாரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய நம்மளுடைய பழக்க வழக்கங்களை பார்த்தோம்னா, நம்ம ஒரு வீடை வாங்கும் பொழுது ஒரு முழு தொகையை என்னைக்குமே நம்ம கொடுக்க மாட்டோம். முதல்ல வந்துட்டு ஒரு அட்வான்ஸ் வந்துட்டு கொடுப்போம். அப்ப அந்த அட்வான்ஸ் தொகையை நாம வந்துட்டு கொடுத்துட்டோம்னாக்க, அந்த வீடை நாம வந்து சட்டபூர்வமாக நாம வந்து சொந்தமாக்கி கொள்ள போகிறோம் என்பதுதான் அதற்கு அந்த அர்த்தம். அதே போலதான் பரலோகத்தில் முழு சுதந்திரம் நமக்கு சொந்தம் என்பதை உறுதிப்படுத்த தேவன் தந்துள்ள அந்த அச்சாரம், அதான் வந்துட்டு ஒரு அட்வான்ஸ். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். அப்ப நமக்குள்ள இருக்கும் பொழுதுதான் நம்மளால நம்முடைய பாவத்தை முழுமையாக மேற்கொள்ள முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் பரிசுத்தமாக காக்கப்பட வேண்டும் அப்படின்னு வந்துட்டு வசனம் வந்து நமக்கு கட்டளையாக 1 தெசலோனியர் 5:23 சொல்லி இருக்கிறது. அப்ப கர்த்தர் வந்துட்டு நமக்கு அவர் வந்துட்டு உத்தரவாதமே கொடுத்திருக்காரு. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது கண்டிப்பா வந்துட்டு உங்களால எல்லா காரியங்களையும் மேற்கொள்ள முடியும். 1 கொரிந்தியர்ல 3:16 வாசிப்போம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஆமென். ஆமென். அப்ப ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது நமக்கு எந்த ஒரு பயம் எப்பொழுதுமே தேவையில்லை. இதை நாம இன்னும் ஆழமா புரிந்து கொள்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வேணா பார்ப்போம். ஒரு கிராமத்தை வந்துட்டு ஒரு ராஜா பாதுகாக்கிறதுக்காக அவன் வந்து ஒரு கடிதம் வந்துட்டு எழுதி அனுப்புறான். ஆனா அந்த ராஜாவே வந்து அதை அனுப்புவதற்கும் அந்த ராஜாவே தன்னுடைய அந்த சிங்காசனத்தை விட்டு இறங்கி அந்த கிராமத்துக்குள்ளே வந்து அவன் கூடாரம் போட்டு அங்க தங்குவதற்கும் ஒரு மிகப்பெரிய அந்த ஒரு வித்தியாசம் இருக்குது. அதே போலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு காகியத்துல எழுதின ஒரு உத்தரவாதத்தை அவர் கொடுக்கவில்லை. அவரே நமக்குள்ளாக கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அப்படிங்கிறத வந்துட்டு நாம வந்து முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். எபிரேயர் 10:15 அதுக்கு அடுத்த வசனம் 1 யோவான்ல 5:10. இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். எப்படி எனில், தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். ஆமென். ஆமென். அப்ப நம்ம ஒரு சொத்து உங்களுக்கு சொந்தம் என்று நாம நீதிமன்றத்துல போய் வாதாடும் பொழுது, அந்த நீதிமன்றத்துல வாதாடும் பொழுது கண்டிப்பா நமக்கு ஒரு சாட்சி வந்து கண்டிப்பா வந்து தேவைப்படுகிறது. அப்ப அந்த சொத்துக்குரியவரே வந்து நமக்கு சாட்சி கொடுத்தாக்க எப்படி இருக்குமோ அதே போலதான் ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து நமக்கு சாட்சி கொடுக்கிறார். அவருடைய வார்த்தைகள் வழியாக நம்ம அவருடைய வார்த்தையின்படி நடக்க வைக்கிறாரு. அவருடைய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் பொழுது பிசாசுகளையும் அந்த நோய்கள் அந்த வல்லமைகள் நம்ம மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நம்முடைய பிரச்சனைகளுக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அநேக சாட்சிகளை வந்துட்டு கொடுக்கிறார். அப்ப பிசாசானவன் வந்து பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய சுதந்திரத்தின் மேல வந்து அவன் எப்பொழுதுமே வந்துட்டு கேள்வி எழுப்பது, சந்தேகத்தை கொண்டு வர்றதுதான் வந்து அவனுடைய முழு நேர வேலையாக இருக்கிறது. ஆனா ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து நாம அவருடைய சொந்தம், அவர் உயிருள்ள சாட்சியை நமக்கு எப்பொழுதுமே வந்துட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறார். அப்ப ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது அவர் வந்து உறங்கி கொண்டிருக்கவில்லை. அவர் எப்பொழுதுமே வந்து சுறுசுறுப்பாக தான் எப்பொழுதுமே வந்து அவர் வந்துட்டு செயல்படுவார். நமக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது, நம்மளுடைய சுதந்திரம் என்ன என்பதுக்கு அவர் நமக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் எவைகள் எல்லாம் அவர் கொடுத்திருக்கிறார்னு சொல்லி அவர் நமக்கு அனுதினமும் வந்து அவர் கற்றுக் கொடுக்கிறார், வழி நடத்துகிறார்.
அவர் கொடுத்த அந்த சுதந்திரத்தை நாம தைரியமாக சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அதற்கேற்றபடி நாம நடக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அவருடைய சித்தமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர்ல 2:12 வாசிப்போம். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனில் இருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். ஆமென். அப்ப நமக்கு தேவனுடைய ஆவிதான் நமக்குள்ள இருக்கிறது. அப்ப ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும் பொழுது அவர் எப்படி வழி நடத்துவார்னாக்கா, அவர் சத்தியத்தின்படிதான் நம்மளை வழி நடத்துவார். அப்ப இங்க நம்ம எங்கேயாவது ஒரு அருங்காட்சியகத்துக்கு நாம போனோம்னாக்க அங்க இருக்கிற எல்லா காரியங்களையுமே, அங்க வச்சிருக்கிற பொருட்கள், அதனுடைய மதிப்பு, அதனுடைய வரலாறுகள், அதை குறித்து அதனுடைய மதிப்பு, இது எதையுமே நம்மளால புரிந்து கொள்ள முடியாது. ஆனா அங்க இருக்கிற யாராவது ஒரு வழிகாட்டிகள் நமக்கு தேவைப்படுறாங்க. அவங்க அதை விளக்கி சொல்லும் பொழுதுதான் நம்மளால அதை முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். அதே போலதான் பரிசுத்த ஆவியானவரே நமக்கு அந்த வழிகாட்டியாக நமக்குள்ள எல்லா சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துகிறார். நமக்கு பாவத்திலிருந்து முதல்ல விடுதலை கொடுக்கிறாரு. பாவத்திலிருந்து மாத்திரம் நமக்கு விடுதலை கொடுக்கல, அவர் நாம எல்லா நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் பரிபூரணமாக நாம வாழ்வதற்கு அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எப்படி கை கொள்ள வேண்டும் என்பதை குறித்தும் நமக்கு ஆவிக்குரிய அந்த விழிப்புணர்வை நமக்கு அனுதினமும் கற்றுக் கொடுக்கிறார். அதை நாம அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்கு நாம எப்பொழுதுமே அவருக்காக நம்முடைய நேரத்தை ஒதுக்கி கொடுக்கணும். ஏன்னா நம்ம இன்னைக்கு பிஸியான இந்த உலகத்துல இருக்கிறோம். நம்மளை சுற்றி ஏகப்பட்ட பிரச்சனைகள், மாயமான உலகத்துல நமக்கு மனிதர்கள் மூலியமாகவும் சரி, நம்மளுடைய சொந்த விருப்பங்கள், இதன் மூலியமாக ஏகப்பட்ட நெருக்கங்கள் வருது. அந்த நெருக்கங்கள் எதுக்கு வருகிறதுனாக்க, நம்ம அப்பாவோட அனுதினமும் அந்த அப்பா பிள்ளைங்கிற அந்த உறவை நாம ஆவிக்குரிய ரீதியில நாம பலப்படுத்த முடியாம தான் இவ்வளவு சிக்கல்கள் வருகிறது. வாசிப்போம். கலாத்தியர் 4வது அதிகாரத்துல 6-7. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஆகையால் இனி நீ அடிமையாயிராமல் புத்திரனாய் இருக்கிறாய். நீ புத்திரனேயானால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரனாயும் இருக்கிறாய். ஆமென். ஆமென். அப்ப நாம புத்திரர்கள் சொல்லிக்காரு. நாம தேவனுடைய வீட்டுக்குள்ள ஏதோ ஒரு திண்ணையில உட்கார்ந்து இருக்கிற வெளியாட்கள் போல கிடையாது. நாம நம்முடைய ராஜாதி ராஜா கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் அதிகாரபூர்வமான, ஏன்னா அவருடைய நாமத்தின் மேல எத்தனை பேர் விசுவாசம் வைத்தீர்களோ அத்தனை பேருமே அவருடைய பிள்ளையாக கூடிய அதிகாரத்தை நாம பெற்றிருக்கோம். அந்த அடையாளத்தை என்றுமே நாம மறந்து விடக்கூடாது. ஏன்னா அடிமையானவனுக்கும் குமாரனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. கர்த்தர் நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை கொடுக்கவே இல்லை. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க அந்த ஆவியை தான் கொடுத்திருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்பவர் பாத்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு சில குறிப்பிட்ட நேரத்துல செல்லக்கூடியவர். அவர் நமக்குள்ளதான் இருக்கிறார். அவருடைய வல்லமை எப்பயாவதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சிந்தனைகள் இருந்துச்சுனாக்கா அதை எல்லாம் முழுமையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், நமக்கு அந்த சுதந்திரத்துல அவர் கொடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா நீதி, அவருடைய அதிகாரம், இயேசுவின் நாமம், அவரை அப்பா பிதாவே என்று எப்படி நாம அணுக வேண்டும், பரிசுத்த ஆவியானவரே நமக்குள்ளாக இருந்து இவை எல்லாவற்றையுமே நாம எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில செயல்படுத்தணும் அப்படிங்கிறத நமக்கு அனுதினமும் கற்றுக் கொடுக்கிறார். அதை கற்றுக் கொடுக்கிற பிள்ளைகள் கற்றுக் கொடுக்கும் பொழுது நாம சரியாக நாம கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த சிந்தையோட நாம இன்னைக்கான பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்வோம். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் அப்பா தந்தையே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இயேசுவே, ஜீவன் உள்ளவரே, எங்களுடைய பாவங்களுக்காக நீர் மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தீர். அப்பா எங்களுக்குள்ளாக இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவராக எங்களுக்கு உண்டான அந்த சுதந்திரத்தை நீங்க முழுமையாக நீங்க கற்றுக் கொடுத்திருக்கிறீங்கப்பா. நாங்கள் எல்லோருமே தேவனுடைய சுதந்திரவாளி, இயேசு கிறிஸ்துவுடன் உடன் சுதந்திரவாளின்னு சொல்லி உங்களுடைய வசனம் தெளிவாக எங்களுக்கு அது உணர்த்துகிறதப்பா. அதை நாங்கள் படிக்கும் பொழுது அதை எங்களுடைய
அறிவுபூர்வமாக அதை படிக்காம எங்களுடைய இருதயத்துல நாங்க முழுமையாக எங்களுடைய அந்த சதையுள்ள இருதயத்துல நீங்க எழுதி வைங்கப்பா. அந்த சுதந்திரத்தை நாங்க முழுமையாக அனுபவிப்பதற்கு அப்பா உங்களுடைய நீதியை நாங்கள் எப்பொழுதுமே தரித்தவர்களாக, உங்களுடைய அதிகாரம் கொண்ட பிள்ளைகள் பரலோக பிரஜைகள் எப்படி பூலோகத்துல பரலோகத்துக்குரிய காரியங்களை நாங்க பூலோகத்துல உம்முடைய ஆலோசனை, பரிசுத்த ஆவியானவருடைய ஆலோசனையின்படி நடப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அனுதினமும் கற்றுக் கொடுங்கப்பா. அதற்கு நாங்கள் எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நாங்க முழுமையாக ஒருமுகப்படுத்தி நாங்க முழு அர்ப்பணிப்போட உங்களிடத்துல இருந்து கற்றுக்கொண்டு உமக்கு எங்களுடைய செயல்கள் மூலியமாக, ஏன்னா கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதற்குரிய ஆசை இச்சைகளையுமே சிலுவையில் அறைந்திருப்பார்கள் சொல்லியிருக்கிற வசனத்தின்படி நாங்கள் எங்களுடைய உலக காரியங்கள் எவ்வளவு இருந்தாலும் அந்த உலக காரியங்களுக்குள்ளாக நாங்கள் எங்களுடைய எல்லா செயல்களுமே பிதாவுக்கு மகிமை தரக்கூடிய செயல்களாக மாற்றுவதற்கு மிகுந்த கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரையுமே நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் எல்லோருக்கும் எதிராக செயல்படுகிற பிசாசின் கிரிகளையுமே அசுத்தாவின் கிரிகளையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்கள் ஒவ்வொரு விட்டு வெளியே போயிட்டு கட்டளை இடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இங்க இருக்கிற ஒவ்வொருவரையுமே, அவர்களையும் அவர்கள் குடும்பத்தார் பிள்ளைகள் அனைவரையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதித்து எங்களுடைய எல்லா ஜபங்களையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எடுக்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாருக்காவது பிரேயர் ரெக்வெஸ்ட்? ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர். தேங்க் யூ பிரதர். பிரைஸ் லார்ட். ப்ரேயர் பண்ணது எனக்கு சொல்லுங்க பிரதர். ஸ்பைன்ல பேனு நோவு ಜಾಸ್ತಿ இருக்குது பிரதர். நரம்பு வலி இருக்குது பிரதர். நெஞ்சில எலும்பு இது நோவுது பிரதர். அன்னைக்கெல்லாம் அது மருந்துலாம் சாப்பிடலாம், எல்லாம் ஸ்டாப் ஆச்சு. மருந்து ஒன்றும் இல்லை பிரதர். இப்போ கம்ப்ளீட் மருந்து ஒன்றும் இல்லை. இப்போ இந்த எலும்பு ரொம்ப சோ இன்னைக்கு நீங்க நம்ம செய்தியெல்லாம் கேட்டீங்கதான். நீங்க அனுதினமும் செய்திகளை கேக்குறீங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அவருடைய நீதியை நீங்க எப்பொழுதுமே அணிந்தா, உங்களுடைய சுயநீதியில போகாம கர்த்தருடைய நீதியை நீங்க அணிந்த பிள்ளைகளாக எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அதற்கு நம்மளுடைய சுயநீதி எங்கேயாவது அதற்கு தடையாக இருந்துச்சுனாக்க அந்த தடைகளை முற்றிலுமாக உடைக்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு. இந்த தேவனுடைய நீதி நமக்குள்ள வரும் பொழுது நீதிமான்களுடைய ஜபங்களை கர்த்தர் எப்பொழுதுமே கேட்டு அதற்கு பதில் கொடுக்கிறார். ஏன்னா தேவனிடத்துல சேருகிறவன் அவர் பலன் அளிக்கிறார் என்று நாம விசுவாசத்தோடு நாம அவர்கிட்ட எதையாவது அவருடைய சித்தத்தின்படி கேட்டோம்னா கண்டிப்பா அவர் செய்து விட்டார், அதை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள் சொல்லிதான் வசனம் இருக்குது. ஏன்னா அவருடைய சித்தம் உங்களுடைய சரீரத்துல இருக்கிற அந்த வியாதிகள் கர்த்தர் அனுமதித்தாரே ஒழிய அவர் உங்களுக்கு எந்தவித வியாதியுமே அவர் கொடுக்கவில்லை. அது நம்மளுடைய தேவனுடைய நீதி இல்லாதப்ப அது பிசாசானவனால வந்திருக்கும். அதை நமக்கு விரட்டக்கூடிய அந்த முழு அதிகாரத்தையுமே கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. சபையார் எல்லாருக்குமே கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா அவருடைய தழும்புகளால் நீங்க ஏற்கனவே சுகமாகி விட்டீங்க. அப்பா பிதாவே, இதோ சகோதரர் ஜெரால்டு பிரதரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவரை ஆசீர்வதிக்கிறோம். அப்பா தகப்பனே, இதோ அவருடைய சரீரத்தின் பலவீனத்திற்காகவும் அவருடைய எலும்புகள் மற்றும் அந்த ஸ்பைனல் கார்டுல வலிகளை கொண்டு வந்திருக்கிற அந்த பலவீனத்தின் அசுத்தாவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நொடி பொழுதே அவருடைய சரீரத்தை விட்டும் அவருடைய எலும்பை விட்டு அந்த நரம்பு மண்டலத்துல அந்த வலியை கொண்டு வருகிற அசுத்தாவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே வா, உனக்கு அவருடைய சரீரத்துல இருப்பதற்கு எந்த அதிகாரம் இல்லை என்று இயேசுவின் நாமத்தினால உனக்கு கட்டளை இடுகிறேன். பலவீனத்தின் அசுத்தாவியை முழுமையாக வெளியே வா என்று கட்டளை இடுகிறேன். தகப்பனே, நீங்க சகோதரனுக்கு சுகத்தை ஏற்கனவே கொடுத்துட்டீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகோதரனை ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். வேற யாருக்கும் பிரேயர் ரிக்வெஸ்ட்? பிரதர், வீடு மாத்தணும். கொஞ்சம் அதுல பிரச்சனையா இருக்கு பிரதர். அதனால பொண்ணும் வீட்டுக்காரும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன்றாங்க. வீட்டுக்கார் இப்போ செல்ல இருந்து வெளியே வந்துட்டாங்க. ஆனாலும் 2 நாள் கொஞ்சம் நல்லா இருக்கபடி நடிச்சாங்க, அவ்வளவுதான் பிரதர். மாற்றம் இன்னும் அவ்வளோ தெரியல. குடிச்சிட்டே இருக்காங்க. இன்னும் 2 கேஸ் இருக்கு பிரதர். அதுல இருந்து வெளியே வரணும் அவங்க.
ஆனா மாறணும் ಅಂತ நான் டெய்லி இது வசனம் எல்லாம் சொல்றேன். ஆனா கொஞ்சம் 2 நாள் கேட்டாங்க, திருப்பி இப்போ கேட்க மாட்டேன்றாங்க. கொஞ்சம் அவங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்க பிரதர். அப்போ வீடு வந்து நல்ல வீடு ஏசப்பா கிருபைனால கிடைக்கணும். 2 பேரும் பேப்டிசம் எடுக்கணும் பிரதர், எப்படியாவது. சரி So, நீங்களும் என்ன பேப்டிசம் எடுக்கல? நான் எடுத்துக்கிறேன் பிரதர். நானும் எங்க சின்ன பொண்ணு நீங்க எடுத்துட்டீங்களா? நாங்க 2 பேரும் எடுத்திருக்கிறோம். பெரிய பொண்ணும் எங்க வீட்டுக்காரரும் இன்னும் எடுக்கல பிரதர். ஓகே. ஆர்சி பேக்ரவுண்ட் தான் நம்ம. ஆனா நான் வந்து கட்டட சபைக்கு போயிட்டு இருந்தேன். ஒரு 10 இயர்ஸா போயிட்டு இருந்தேன் பிரதர். அப்புறம் ஏசப்பா தான் எனக்கு உணர்த்தினாங்க, நம்மளே ஆலயமா இருக்கிறோம். அதெல்லாம் எல்லாம் வசனமா என்கிட்ட பேசியிருந்தாங்க. அப்ப வீடு சபைக்கு கூட ஏசப்பாவே காமிச்சாங்க, நம்ம இருக்கிற ஊர்ல வந்தாங்க. அப்பதான் எல்லாம் சத்தியம் தெரிஞ்சு இப்போ எனக்குள்ள எல்லாம் நிறைய மாற்றம் வந்துச்சு பிரதர். அதுக்கு ஏசப்பா கோடி நன்றி. தொடர்ந்து இவங்களை வந்து வழி நடத்துக்கிறதுக்கு ஏசப்பா கிருபை கொடுக்கணும்ட்டு ஜெபிச்சுக்கோங்க. சரிங்க சிஸ்டர், நீங்க ஏற்கனவே ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு எல்லா அதிகாரமும் வந்து கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த அதிகாரம் நாம ஜெபம் பண்ணும் பொழுது நாம விசுவாசத்தோட ஜெபம் பண்றோம். ஆனா நம்ம ஜெபம் பண்ணி அந்த நாள் முழுவதும் நம்மை நாமே வந்து நிதானிக்க வேண்டிய பொறுப்பு நம்ம எல்லோருக்குமே வந்து இருக்கிறது. ஏன்னா மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அவருக்கு நாம ஜெபம் பண்ண காரியம் ஒன்று இருக்கு. அவருக்கு சித்தமில்லாத வார்த்தைகளை நாம வந்து நாள் முழுவதும் ஏதாவது ஒரு மாம்ச பலவீனத்துல நாம வந்து பேசிக்கொண்டோ பயன்படுத்தி கொண்டோ இருந்தோம்னாக்க சில நேரங்கள்ல நம்மளுடைய ஜெபத்துக்கு நாமே எதிராக செயல்படுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் நீங்க வந்துட்டு நிதானிச்சுக்கோங்க உங்களுடைய வார்த்தைகளை. அதே போல உங்களுடைய கணவரின் செய்கைகள் மூலியமாக உங்களுக்கு இன்னும் வந்து ஏதாவது ஒரு மன வருத்தங்கள், அந்த மன்னியாமை எதுவாக இருந்தாலும் அதை முழுமையாக ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்து உங்க கணவரை முழுமையாக மன்னிச்சு நீங்களும் அவருக்குள்ளாக கிருகை நடத்துகிற எல்லா அசுத்தாவிகளையும் வந்துட்டு உங்களுக்கு கர்த்தர் அதிகாரம் கொடுத்திருக்காரு. அந்த அதிகாரத்தை உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் பிரச்சனை வருகிறதோ அதை நீங்க சரியான விதத்துல வந்துட்டு செயல்பாட்டுக்கு கொண்டு வாங்க. இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம். உங்க கணவருடைய பேர் என்ன? தன்வந்த் குமார் பிரதர். தன்வந்த் குமாருங்களா? பொண்ணு பேரு ஷாரன். ஷாரன். உங்க பேரு ஜான்சிங்களா? ஆமா பிரதர். அப்பா பிதாவே, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா இதோ சகோதரி ஜான்சிக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவங்களுடைய வீட்டுக்காரர், அவங்களுடைய மூத்த மகள், இந்த இருவருக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லியிருக்கீங்கப்பா. உங்களுடைய வார்த்தைகள் ஒன்றுமே பொய்க்காதுங்கிறத நாங்கள் சபையார் அனைவருமே அறிந்து கொண்டு சகோதரியுடைய ஜெப விண்ணப்பத்திற்காக நாங்கள் உங்களிடத்துல வந்திருக்கிறோம். அப்பா தகப்பனே, அவருடைய கணவருக்கும் அவருடைய மனைவிக்கும் இந்த உலகத்தின் ஆவிகள் மூலமாக செயல்படுகிற எல்லா அசுத்தாவின் கிரியைகளையுமே, அவருடைய பாவத்தின் மூலியமாக அநேக அசுத்தாவிகள் அவர்களுடைய வாழ்க்கையில வந்துட்டு செயல்பட்டு இதோ சகோதரிக்கும் வந்து இருதயத்துல ஒரு கசப்புகளையுமே ஆவிக்குரிய ரீதியில வளர விடாம வந்து தடைகளை கொண்டு வருதப்பா. அப்பா தகப்பனே, இதோ நாங்கள் எல்லோருமே வந்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா அவருடைய கணவரிடத்தில் செயல்படுகிற அவிவிசுவாசத்தின் மாம்சத்தின் கிரிகைகள், இந்த உலகத்தின் அசுத்தாவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முழுமையாக அவங்களுடைய கணவர், அவங்களுடைய மகள், அந்த இருவரிடத்தில் இருக்கிற அந்த அசுத்தாவிகளை இயேசுவின் நாமத்தினால முழுமையாக அதை வந்து கட்டுகிறோம். அவர்களை விட்டு முழுமையாக வெளியே போயிட்டு கட்டளை இடுகிறோம். அப்பா பிதாவே, இதோ அவர்களுடைய இருதயத்தை மாற்ற வல்லவர் நீர் ஒருவர் தான்ப்பா. நாங்கள் எல்லோருமே அவருடைய ரட்சிப்புக்காக, அவர்களுடைய இருவருடைய ரட்சிப்புக்காக எங்களுடைய ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். அப்பா தகப்பனே, நீங்க கண்டிப்பாக அவங்களுடைய இருதயத்தை, நாங்கள் சபையாரெல்லாம் ஒன்று கூடி ஜெபம் பண்ணுகிறோம். நீங்க கண்டிப்பா வந்து எங்க ஜெபத்தை வந்து கேட்டிருக்கீங்க, அதுக்கு கண்டிப்பா பதில் கொடுத்துருக்கீங்க. அவங்களை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்த போற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்தி, அவங்க சகோதரி அவங்க அதே போல அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீட்டுக்காக கிடைக்கணுங்கிறதுக்காக ஜெபம் பண்ணியிருக்காங்கப்பா. அப்பா தகப்பனே, அவங்களுக்கு உமக்கு சுத்தமானபடி அவர்களுக்கு ஒரு நல்ல வீடு, அவர்களுடைய அந்த பட்ஜெட் மற்றும் அதற்குரிய அந்த வசதிகள் எல்லாம் எதுவென்று நீர் அறிவீரப்பா.
முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதை நீதியும் தேடும் பொழுது இவற்றை எல்லாம் நீங்க வந்து சேர்த்து கொடுப்பீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. அதை நாங்கள் முழுமையாக விசுவசித்து அவர்களுக்கு வீடுகளை, அந்த வீடு கிடைக்காதபடி தடைகளை உண்டு பண்ணுகிற சுத்தாவின் கிரிகைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முழுமையாக அவர்களை விட்டு வெளியே போயிட்டு கட்டளை இடுகிறேன். இயேசுவே ஆண்டவரே, அப்பா தகப்பனே, நீங்க பரலோகத்துல ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையுமே சகோதரிக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. அவர்கள் அந்த ஆசீர்வாதங்களை முழுமையாக சுதந்திரித்துக் கொள்வதற்கு தடைகளை ஏற்படுத்துகிற அந்த குற்ற உணர்ச்சிகளை கொண்டு வருகிற அசுத்தாவின் கிரிகளையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முழுமையாக வெளியே போயிட்டு கட்டளை இடுகிறோம். ஏசப்பா, நீங்க எங்க ஜெபத்தை கேட்டிருக்கீங்கப்பா, இந்த ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி இவங்க ஒரு நாளைக்கே கண்டிப்பா வந்து சாட்சியா சொல்ல போற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எங்களுடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தேங்க்யூ பிரதர். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் லார்ட். வேற யாரும் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் இல்லைனாக்க இதோட நாம நிறைவு செய்வோம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.